தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவையை இணைக்க ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலினின் தொடர் முயற்சியை தொடர்ந்து 14 ஆண்டு கால காத்திருப்புக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பூங்கா ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையில் மொத்தமாக 17 கிலோமீட்டர் தொலைவு வரை பறக்கும் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. 1997ஆம் ஆண்டு முதல் இந்த சேவை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கான பராமரிப்பு பணிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் தேவைப்படுகிறது. எனவே பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முந்தைய திராவிட மாடல் ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு மே மாதம் டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்திலும் பறக்கும் ரயில் சேவையை மாநில அரசிடம் ஒப்படைக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைப்பது குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலமாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதே நேரம் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருந்தது. இந்நிலையில் திமுக தலைவரின் தொடர் கோரிக்கையை ஏற்கும் வகையில் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் இணைக்க பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு வரும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் இது தொடர்பான அறிவிப்புகள் வந்ததும் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசால் முதன்முறையாக கடந்த 2011 ஜனவரியில் அனுப்பப்பட்ட முன்மொழிவுக்கு ஒரு வழியாக ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதன் மூலம் எம்ஆர்டிஎஸ்ஸின் சொத்துக்கள், இயக்கம், பராமரிப்பு ஆகியவை சென்னை மெட்ரோவுக்கு கைமாறுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.